இந்த ஐபிஎல்லுடைய மதிப்பு எவ்வளவா இருந்திருந்தா இறந்து போன ஒவ்வொருத்தருக்கும் 10 லட்சம் ரூபாயை கர்நாடகா முதலமைச்சர் அறிவிக்காரு. இங்கே சாராயம் குடிச்சதா 10 லட்சம் அறிவிப்பான், அங்கே வந்து கிரிக்கெட் போட்டியை பார்க்க போய் அதில் அழுத்தம் ஏற்பட்டு இறந்து போனால் 10 லட்சம் அறிவிக்கிறாங்க. உண்மையிலே வந்து அது 10 லட்சங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை, ஒரு உயிருக்கு இணையான காசு கிடையாது. ஆனால் ஏன் 10 லட்சம் அறிவிக்கப்படுது அப்படின்னா, இந்த ஐபிஎல் போட்டியினுடைய மதிப்பு இந்திய பணத்தில் கிட்டத்தட்ட 1,05,000 கோடி. 2025 ஐபிஎல் போட்டியினுடைய மதிப்பு 1,05,000 கோடி, 13 பில்லியன் டாலர்னு சொல்கிறாங்க. அப்போனா 1,05,000 கோடி வருது. 1,05,000 கோடி மதிப்பு கொண்ட ஒரு விளையாட்டுனா இந்த அதிகாரிகளுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் ஆளுங்கட்சிக்கும் எத்தனை கோடிகள் போகும்? சும்மா ஒரு லாபத்தில் 10% கொடுத்தா கூட 10,000 கோடி, 10,000 கோடி ரூபாய் அரசியல்வாதிகளுக்கு சர்வசாதாரணமாக போகும். அப்போ எத்தனை உயிரையும் பலி கொடுக்கலாமா 10,000 கோடிக்காக? ஒரு 18 வருஷம் கழிச்சு வந்து நாங்கள் கப்பு ஜெயிச்சிட்டோங்கிறான். இங்கே மக்கள் அங்கே வந்து நெருக்கம் ஏற்பட்டு மக்கள் வந்து கடுமையான நெருக்கடியில் ஒவ்வொருத்தனா செத்து கொண்டிருக்கான், தண்ணி இல்லாமல் மூச்சு திணறி ஒருத்தன் மேலே ஒருத்தன் மிதித்து ஒரு 10-15 காரை காட்டினாங்க. அந்த காரில் அப்படியே ஏறி ஓடி இருக்கானுங்க. இந்த ரோகிணி தேட்டருக்குள்ள வந்து ஒரு படத்தினுடைய ஆடியோ லான்ச் போட்டபோது விஜய் ரசிகர்லாம் ஏறி போனா பண்ணி மேஞ்ச மாதிரி போனா பாருங்க, அது மாதிரி கார் மேலே ஏறி ஓடி இருக்கிறான். காரில் தடமே இல்லை. அப்போ இவ்வளவு பெரிய கிரேஸ் வர வேண்டிய அவசியம் என்னன்னா வியாபாரம்.